ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா வியூவர்ஸ்க்கும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனல் 65K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் பிக் சப்போர்ட். ஆஸ் ஐ ப்ராமிஸ், உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் 65K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டாங்க. தேங்க்யூ. இந்த வெபினார் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அதில் என்னென்ன மாதிரி வியூ வரும், ஃபஸ்ட் அதை வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதை எந்த மாதிரி நம்ம சென்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இதை வந்து ஒரு தரப்பினர் வந்து, சார் நாங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கோம், நாங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கேன், இல்லை சார் நான் வந்து டே ஷிஃப்ட் போகிறேன், நைட் ஷிஃப்ட் போகிறேன், எனக்கு அந்த டைமிங் மேட்ச் ஆகிறதுலேருந்து எல்லோரும் வந்து கலந்துக்கிற மாதிரி என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு வெபினார் வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து அதை அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும் சார். இப்போ எஜுகேஷனல் கற்றுக்கிறவங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்கள் சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் வந்து எப்போ வேணாலும் பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் ஒரு பெட்டராக இருக்குமே அப்படின்னு ஒரு தரப்பினர். இன்னொரு தரப்பினர், இல்லை சார் அது வந்து நீங்கள் லைவாக பண்ணிங்கன்னா வந்து அதில் வந்து நான் டவுட்ஸ்லாம் கேட்போம், அப்போ வந்து அதை கிளியர் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு இன்னொரு தரப்பினர். அப்புறம் மூணாவது தரப்பினர்னா, சார் அது நீங்கள் லைவாக பண்ணுறதை விட ரெக்கார்டட் பண்ணிங்கன்னா அது கீழே கமெண்ட் மூலிமா கேட்டால் கூட நீங்கள் வீடியோவில் வந்து கிளியர் பண்ணிவிடுங்க, அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து லைவில் வரவங்க லைவாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நாங்கள் லேட்டாக வரவங்க இப்போது எங்களை அது டைமிங் மேட்ச் பண்ண முடியல, மேபி நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது, எங்களால் அந்த டைமில் அப்டேட் பண்ண முடியல, அது இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியல, கமெண்ட் மூலிமா கேட்டால் டவுட் கிளியர் பண்ணிடுறீங்க, அந்த மாதிரியும் நீங்கள் சென்ட் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு ஒரு தரப்பினர். சரி, அதுக்கு தான் என்ன பண்ணால் அந்த கீழே வந்து கமெண்ட் கொடுத்துருக்கேன். அதாவது எந்த மாதிரி வெபினார் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத டைமிங், அதாவது மெயின் டைமிங்காக நீங்கள் கமெண்ட் தெரிவிக்கலாம். சார் இல்லை சார் நீங்கள் லைவாக பண்ணுங்கள் அப்படின்னாலும் சரி, இல்லை சார் ரெக்கார்டட் பண்ணிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றவும் சரி, உங்களுடைய கமெண்ட்டு தெரிவிங்க. ஏன்னா வந்து மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் எது வருதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய அந்த வெபினார் டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் அந்த எப்போது சென்ட் பண்ணலாம், என்ன சென்ட் பண்ணுறதா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபர்தராக சொல்கிறேன். இதுக்கு அட்லீஸ்ட் கமெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் நான் சொல்கிறது வெறும் 100 கமெண்ட்ஸ், அதிகமான கமெண்ட்ஸ் கூட வேணாம், வெறும் 100 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம இதை பற்றி அனாலிசிஸ் பண்ணி, சும்மா 10 பேர் 20 பேர் கமெண்ட் பண்ணாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு வெபினார் அரேஞ்ச் பண்ணணும் டைம் எடுத்துக்கும் இல்லையா. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 100 கமெண்ட்ஸ் இதுக்கு இந்த வீடியோக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த 100 கமெண்ட்ஸை ஃபில்டர் பண்ணி மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் எதை லைக் பண்ணுறாங்களோ அந்த டைப்பில் நம்ம அந்த வெபினாரை அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ரெக்கார்டடாக அல்லது லைவாக அப்படின்றத நம்ம அந்த வெபினார் டிசைட் பண்ணிக்கலாம். சரி, அதுக்கப்புறம் அந்த சார் எந்த சார்ந்து வெபினார் இருக்குது சார் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது. எதை நீங்கள் வெபினாரில் எதை கவர் பண்ணுவீங்க அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 17, 18, 20 வருஷம் வச்சுக்கலாம். இந்த 20 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சும்மா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் வந்து எல்லாம் வந்து கிளியராக வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ ஒரு டாபிக் மட்டும் நம்ம கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் செலெக்ஷன். அதாவது நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டாக் எந்தெந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்த்து நம்ம சூஸ் பண்ணால் அதனுடைய ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும், அதாவது அதனுடைய அக்யூரேசி கொஞ்சம் ஹையாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வெபினாரில் கவர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்மளுடைய எஜுகேஷன் சேனல் இருக்கணும்னு பார்த்துங்க, நீங்கள் அதில் புரியும். உங்களுக்கு புதுசாக வந்திருக்கணும்னு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து அதில் கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் தயவு செஞ்சு போடுங்க. நீங்கள் எந்த ட்ரேடாக எடுங்க, நீங்கள் ஈவினிங் டைம் ட்ரேட் இருக்கேன் சார், நான் வந்து மார்னிங்கில் சின்ன குட்டி செட்டப் வச்சு ட்ரேட் பண்ணுறேன், நான் வந்து அதில் ட்ரேட் பண்ணேன், எப்படி வேணாலும் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது. நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் ட்ரிகர் ஆக மாட்டேங்குது அப்படின்றாங்க. நீங்கள் எந்த ப்ரோக்கர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட கேளுங்க, ஸ்டாப் லாஸ் ஏன் ட்ரிகர் ஆகலை, எதுக்கு ட்ரிகர் ஆகலைன்னு கேட்டு அதை ஃபஸ்ட்டு சரிப்படுத்திங்க. அது ஸ்லிப்பேஜ் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்கன்னா அது வந்து ட்ரிகர் ஸ்டாப் லாஸும் அந்த எக்ஸாக்ட்லி போடாமல் எப்படி அவங்க சொல்கிறாங்களோ அது அந்த கைட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரிகர் ஆகும். ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகலைன்னு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்டாப் லாஸ் என்னோடய ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகலை, நான் போட்டுருந்தேன், ஃபுல் டீட்டெயில் ப்ரூஃப் காமிங்க நீங்கள், அப்போ வந்து அவங்க சரிப்படுத்தி கொடுப்பாங்க. ஸ்டாப் லாஸ் தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரெண்டாவது உங்களுடைய டார்கெட் வேலும் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபா நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க, 110 ரூபா டார்கெட் போட்டிருக்கீங்கன்னா சும்மா 102 ரூபா 103 ரூபா போனோடனே வெளியே வந்துட்டிங்கன்னா அது பேர் ட்ரேடிங் கிடையாது, அது பேர் கேம்லிங். ஓகே சார், கிடைச்ச ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வரணும் சார், இதில் சார் நீங்கள் வந்து கேம்லிங் சொல்கிறீங்க, அது கூட வராமல் அப்புறம் கீழே வந்துச்சுன்னா அப்படின்வாங்க. அந்த கீழே வந்துடுச்சுன்னா அப்படின்ட்டு நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்களா, 98 ருபீஸ் நான் ஸ்டாப் லாஸ் போட்டுருக்கேன்னா அந்த 2 ரூபா உங்களுக்கு நஷ்டம் போது தெரியும். அப்போ அந்த ட்ரேடில் நீங்கள் என்ட்ரி ஆகிருக்கு சொல்லும், அப்போ உங்களுக்கு அது பயம் ஏன் வருது, எனக்கு இந்த ட்ரேடில் ஒரு வேளை நான் தப்பாகிட்டுனா 2 ரூபா லாஸ் அப்படின்னு கிளியராக உட்காந்துருக்கீங்க. என்ன சார் 3 ரூபா ப்ராஃபிட் பார்ப்பாங்களா, இந்த 2 ரூபா லாஸை பார்ப்பாங்கன்னா உங்களோட ரிஸ்க் ரேஷியோ மேலே டிபெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 4 ரூபா டார்கெட் வச்சிங்கன்னா ஓகே 4 ரூபாயில் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். ஏன் விஷயம் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து இந்த வெபினாரில் கவர் பண்ணிட்டதுக்கப்புறம் எல்லாம் ஓகே சார் இல்லை பண்ணலாமா பர்ஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் இல்லை உங்களால் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் ஸ்டாப் லாஸ் வரலும்
கரெக்டாக கொடுத்துட்டு கட் பண்ணணும். அதே மாதிரி டார்கெட்டும் கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணணும். இந்த 2 விஷயம் இல்லாமல் நீங்கள் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஒன்று ட்ரிகர் ஆகிருக்கும் எனக்கு. ஐ திங்க் என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நான். இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இதில் ஒரு மார்க்கெட் நேத்தோடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலாம் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆனால் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன் எக்ஸாம்பிள். ஆனால் எங்கள் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது, இங்கே ஓப்பன் ஆகிட்டு ரிஜெக்ஷன் ஆகுது. அப்போ ரிஜெக்ஷன் இங்கே இருந்து பையிங்கான வாய்ப்புகள் எதுவும் வரல. ஓகே, ரைட்டு, சரி சார், நான் வந்து ஒரு எதிர்ப்பு டக்குன்னு எமோஷனல் இந்த இதில் பை பண்ணிவிட்டேன் மேலே போகிறதுக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னப்போ உங்களோட ஸ்விங் லோ இங்கே இருக்குது. ஸோ ஸ்விங் லோ கட்டான இங்கேயே வந்து எக்ஸிட் ஆகணுமே தவிர இல்லை மேலே போகும் இங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த லாஸை வந்து அக்செப்ட் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணணும். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து அந்த வெபினாரில் பார்க்கலாம். இதுக்கு எத்தனை பேர் வந்து மேக்ஸிமம் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு மினிமம் வந்து 100 கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெபினாரை இந்த வீக்லையோ இல்லை நெக்ஸ்ட் வீக்லையோ உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு பியூர்லி 100% எஜுகேஷனல் கிடைக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அப்படி கமெண்ட் பண்ணுங்க. ஃபார் லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.